நியூஸ் அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் ப்ளஸ் செய்தியோடு மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியோடு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அண்ட் கரப்ஷன் நேஷனல் பிளான் லான்ச்ட் என்ற தலைப்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் புகைப்படத்தோடு இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு இன்று ஒரு 5 ஆண்டு கால திட்டத்தை அறிமுகம் செய்கின்றது. நாட்டிலிருந்து லஞ்சம் ஊழல் என்பனவற்றை முழுமையாக அழித்தொழிப்பதை நோக்காக கொண்டு இந்த திட்டம் அமல் செய்யப்படுவதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே செய்தியை தினகரன் பத்திரிகையும் ஊழல் மோசடிகளை ஒழிக்கும் புதிய சட்டத்திட்டங்கள் அறிமுகம் 5 ஆண்டு செயற்திட்டம் இன்று ஜனாதிபதியால் பிரகடனம் என்ற தலைப்பில் தரப்பட்டிருக்கின்றது. ஊழல் மோசடிகளில் ஈடுபடும் அரச மற்றும் தனியார் துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வரும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய 5 வருட தேசிய செயற்திட்டம் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் வெளியிடப்படவிருக்கின்றது என்று தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளிலும் நாம் அந்த செய்தியை அவதானிக்க முடிந்தது. அடுத்ததாக சிலோன் டுடே பத்திரிகையில் இன்னொரு முக்கியமான தகவலாக அமைந்திருக்கின்றது. இன் பிட் டு கர்ப் டயபிட்டிஸ், கலர் கோட்ஸ் mandatory for confectionaries, indication of sugar, fat and salt level a must என்ற தலைப்பில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் புகைப்படத்தோடு உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் இந்த அரசாங்கம் குளிர்பானங்களுக்கான மென்பானங்களுக்கான கலர் முறையை அறிமுகம் செய்திருந்தது. அதில் அதிக அளவு சீனி இருந்தால் ஒரு நிறமும், குறைந்த அளவு சீனி இருந்தால் இன்னொரு நிறமும், சீனி அல்லாத நிலையில் இன்னொரு நிலையும் என்ற கலர்கள் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டன. அதேபோல் இப்பொழுது ஏனைய இனிப்பு வகைகளுக்கும் ஸ்வீட்ஸ் அல்லது கன்ஃபெக்ஷனரிஸ் என்று சொல்லக்கூடிய டாஃபிகள், சாக்லேட்டுகள் என்பனவற்றிலும் இது போன்ற கலர் கோடை அறிமுகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தி நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. AI urged President to reverse death sentence, says it violates right to live என்ற தலைப்பில் சர்வதேச மன்னிப்பு சபை ஜனாதிபதிக்கு விடுத்திருக்கின்ற விசேட வேண்டுகோள் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கையில் பாரிய போதைப்பொருள் மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக மரண தண்டனை விதிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், நிச்சயம் இந்த மரண தண்டனை அமுல் செய்யப்படும் என்ற ரீதியிலும் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். மரண தண்டனையை கைவிடுமாறு, அந்த யோசனையை கைவிடுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை இப்பொழுது ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஒரு மனிதன் வாழ்வதற்கான உரிமையை இந்த மரண தண்டனை தடுக்கின்றது என்ற ரீதியில் அவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. Had SLF MPs voted against budget could have been defeated. MR என்ற தலைப்பில் இது நாம் அடுத்து உங்களோடு பிரதானமாக எடுத்துக்கொள்ளவிருக்கின்ற விடயம் இன்றைய அரசியல் நிலைமைகள் தொடர்பானதாக இது அமைந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவினர் தம்மோடு இணைந்து வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பின் மீது வாக்களித்திருந்தால் வரவு செலவு திட்டத்தை இலகுவாக தோற்கடித்திருக்கலாம் என்று இப்பொழுது மஹிந்த தரப்பினர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். 3 women among 5 arrested for attacking STF என்ற தலைப்பில் 3 பெண்களும் மொத்தம் 5 பேரும் விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்தியமைக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று இந்த தலைப்பு கூறுகின்றது. இது யாழ்ப்பாணம் அரியாலை பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம். நேற்று சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த மணலை எடுத்துச் செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களை சுற்றி வளைக்க விசேட அதிரடிப்படையினர் முயன்ற பொழுது அவர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பாக மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 3 பெண்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை சிலோன் டுடேயின் செய்திகள். இனி தினகரன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி நாம் ஏற்கனவே உங்களுக்கு தந்தோம். ஊழல் மோசடிகளை ஒழிக்கும் புதிய சட்டத்திட்டங்கள் அறிமுகம் 5 ஆண்டு செயற்திட்டம் என்று ஜனாதிபதியால் பிரகடனம் என்ற தலைப்பில் தரப்பட்டிருக்கின்றது. நாம் ஏற்கனவே சிலோன் டுடேயில் பார்த்த பிஸ்கட் இனிப்பு பண்டங்களுக்கு நிறக்குறியீடுகள் அறிமுகம். ஏப்ரல் 2 முதல் சீனி, உப்பு, கொழுப்பின் அளவை காட்சிப்படுத்துவது கட்டாயம் என்ற ரீதியில் பிஸ்கட், இனிப்பு மற்றும் ஏனைய வகையான பொருட்களுக்கு இனிப்பு கலந்த பொருட்களுக்கு நிறக்குறியீடுகள் இப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. சபாநாயகர் கரு ஜயசூரியவுக்கு விசேட கௌரவ விருது என்ற தலைப்பில் மல்வத்து மகாபீட மகாநாயக்க தேரர் உள்ளிட்ட சங்க நாயக்கர்களினால் சபாநாயகர் கரு ஜயசூரியவுக்கு விசேட கௌரவம் வழங்கப்படவிருக்கின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. விசேட அதிரடிப்படையின் கட்டளையிடும் அதிகாரி டிஐஜி, சீனியர் டிஐஜி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லத்தீஃபின் புகைப்படத்தோடு ஒரு செய்தி. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை அடுத்து வரும் சில தினங்களில் தீவிரம்.
குற்றவாளிகளை முடக்க அதிரடிப்படை களத்தில் என்ற தலைப்பில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் விசேட அதிரடிப்படை முக்கிய பங்காற்றி வருகின்றது. அதில் அந்த படைக்கு தலைமை தாங்குகின்ற டிஐஜி லத்தீஃபின் பங்களிப்பு மிகவும் பிரதானமாக இப்பொழுது சகல மட்டங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்டவர்களின் வீழ்ச்சியை தீர்மானிக்கும் நாட்களாக எதிர்வரும் நாட்கள் அமையும் என விசேட அதிரடிப்படையின் கட்டளை தளபதியும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான எம்ஆர் லத்தீஃப் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மணல் கடத்தல் தொடர்பான விடயம், விசேட அதிரடிப்படையினர் தாக்கப்பட்டமை தொடர்பான விடயம் தினகரன் பத்திரிகையிலும் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. மணல் கடத்தலை முறியடிக்க சென்ற அதிரடிப்படையினர் மீது தாக்குதல், அரியாலையில் தப்பியோடிய 5 போலீசாரால் கைது என்ற தலைப்பில் அந்த செய்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இன்னொரு முக்கியமான தகவல், ரூபா 3 கோடி தங்க பிஸ்கட் கடத்தல் முறியடிப்பு என்று இது நேற்று கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக தங்க பிஸ்கட்டுகளை கடத்தி வர முயன்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடமிருந்து 3 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நியூசிலாந்து பள்ளிவாசல் சம்பவம், பலி எண்ணிக்கை 57ஆக உயர்வு என்ற தலைப்பில் நியூசிலாந்தில் இடம்பெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு தயாராகி கொண்டிருந்த மக்கள் மீது பள்ளிவாசலுக்குள் புகுந்த துப்பாக்கிதாரி ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகம் காரணமாக ஆரம்பத்தில் 20 பேர் என்றும் பின்னர் 40 பேர் என்றும் அதன் பின்னர் 50 பேர் என்றும் மரண எண்ணிக்கை கூறப்பட்டது. இப்பொழுது அந்த மரண எண்ணிக்கை 57ஆக அதிகரித்திருக்கின்றது என்று இந்த செய்தியில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பருத்தித்துறையில் 91.591 கிலோ கேரள கஞ்சாவுடன் 2 கைது என்ற தலைப்பில் உரிய புகைப்படத்துடன் கூடிய தகவலாக தினகரன் தந்திருக்கின்றது. பருத்தித்துறையில் உள்ள திக்கம் கரையோர பகுதியில் ரோந்து சென்ற கடற்படையினர் சிலர் 91.591 கிலோ கேரள கஞ்சாவுடன் 2 கைது செய்தனர். நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்று கட்டமிடப்பட்ட தகவலாக புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. கல்முனை என்பது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான மாநகரம், இருதரப்பும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கல்முனையை தமிழர்களுக்கான நகரமாகவோ முஸ்லிம்களுக்கு மட்டுமான நகரமாகவோ நாம் பார்க்கவில்லை என உள்ளூராட்சி மாகாண சபைகள் இராஜாங்க அமைச்சர் HMM ஹரிஸ் தெரிவித்திருக்கின்ற கருத்து அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. பதிவாளர் திணைக்கள அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு நாள் விரைவான காணிப்பதிவு மற்றும் சர்வதேச தரத்துக்கு இசைவான புதிய பாதுகாப்பு உத்திகளுடனான விவாக பிறப்பு ரப்பர் சான்றிதழ் இறப்புச் சான்றிதழ் பெறும் சேவையினை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பேசும்போது தான் இவர் தெரிவித்திருக்கின்றார். கல்முனை நகரசபை தொடர்பாக தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் தொடர்பாகவே அவருடைய இந்த கருத்து அமைந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஐநா ஆணையாளரை சந்திக்க இலங்கை தரப்பு தீவிர முயற்சி, வியாழன் அன்று இலங்கை தொடர்பாக விவாதம் என்று இதுவும் நாம் உங்களோடு விரிவாக பேசவிருக்கின்ற செய்தியாக அமைந்திருக்கின்றது. முதலில் நாம் எங்களுடைய அந்த பிரதான தலைப்பாக அமைந்திருக்கின்ற இன்றைய அரசியல் நிலைமைகள் தொடர்பான விடயத்தில் விரிவாக கவனம் செலுத்திவிட்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் SLPP அதாவது ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக அடுத்து வருகின்ற ஒரு தேர்தலில், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்து வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக ஒரு பாரிய கூட்டணியை உருவாக்கி ஐக்கிய தேசிய கட்சிக்கு முடிவு கட்டும் நோக்கில்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் முதல் சுற்று பேச்சுவார்த்தையே பிசுபிசுத்து போயிருப்பதாகத்தான் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விடயங்களில் அவர்களுக்கிடையில் இணக்கப்பாடு அற்ற ஒரு நிலை காணப்படுவதாகத்தான் இந்த செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் சந்தித்து பேசுவதற்கு இரு தரப்பினரும் முடிவு செய்திருக்கின்றார்கள். முதலாவது சுற்று பேச்சில் எந்தவிதமான முடிவும் எட்டப்படாத நிலையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இணக்கப்பாடு ஏற்படாமைக்கு முக்கிய காரணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரிவினர் சில விடயங்களில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டதை விட மாறான விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக மீறி இருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான வாக்களிப்பு கடந்த வாரம் இடம்பெற்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் மஹிந்த தரப்பும் JVP தரப்பும் வெளிப்படையாக அதனை எதிர்த்து வாக்களித்தன.
ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவான பிரிவினருள் ஒரு சிலர் மட்டும் மஹிந்த தரப்போடு இணைந்து வாக்களித்தார்கள். ஏனையவர்கள் அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு பாராளுமன்றத்தில் 43 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது என்ற தகவல் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வாக்களிப்பு நடந்த அன்றைய தினம் கூட காலை சுமார் 11 மணி அளவில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அல்லது ஜனாதிபதி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரிவினர் இவர்களை சந்தித்து அல்லது அவர்கள் ஒன்று கூடி வாக்களிப்பு, அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பது என்று தான் முடிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் மாலையாகின்ற பொழுது, வாக்களிப்பு நேரமாகின்ற பொழுது அவர்கள் அந்த முடிவிலிருந்து மாறியிருக்கின்றார்கள். ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் தான் அவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு கலந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் ஐக்கிய தேசிய கட்சியின் வரவு செலவு திட்டம் நிறைவேறி இருக்கின்றது. ஒருவேளை அவர்களும் சேர்ந்து, வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதவர்களும் சேர்ந்து மஹிந்த தரப்போடு இணைந்து வாக்களித்திருந்தால் இந்த பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு ஒரு முடிவு கண்டிருக்கலாம் என்பதுதான் இப்பொழுது மஹிந்த தரப்பினர் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. இது மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக நோக்கப்படுகின்றது. அரசியல் அரங்கில் இது கிட்டத்தட்ட தங்களுக்கு ஒரு நாசத்தை விளைவித்த ஒரு செயல் என்று இன்று அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தை ஐலண்ட் பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, ஃபியூச்சர் ஆஃப் எஸ்எல்பிபி எஸ்எல்எஃப்பி கிராண்ட் அலையன்ஸ் இன் த மேக்கிங் அன்சர்டன் என்ற தலைப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பாரிய அளவிலான ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதும் எஸ்எல்பிபி கட்சியினதும் முடிவு நிச்சயமற்றதாக இப்பொழுது மாறி இருக்கின்றது என்றுதான் அந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான கருத்து வேறுபாடுகளை உள்ளடக்கிய செய்திதான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்எல்பிபி not prepared to vote மைத்ரி into presidency again. மைத்ரிபால சிறிசேனவுக்கு மீண்டும் ஜனாதிபதி ஆகும் சந்தர்ப்பத்தை வழங்க அல்லது அவருக்கு மீண்டும் ஜனாதிபதியாக வாக்களிப்பதற்கு எஸ்எல்பிபி மஹிந்த தரப்பின் ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சி தயாராக இல்லை என்று பிரசன்ன ரணதுங்கவை மேற்கோள் காட்டி அவருடைய வரையப்பட்ட புகைப்படத்துடன் தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நோ டிசிஷன் ஆன் எஸ்எல்எஃப்பி கேண்டிடேட் ஃபார் பிரசிடென்ஷியல் போல் எட் என்ற தலைப்பில் தயாசிரி ஜெயசேகரவின் வரையப்பட்ட புகைப்படத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னமும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் ஒருவர் குறித்து எந்தவிதமான முடிவுக்கும் வரவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் எஸ்எல்பிபிக்கும் இடையில் ஒரு வகையான பனிப்போர் அல்லது சொற்போர் தொடங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருதரப்பும் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக ஒரு பாரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் களமிறங்கினாலும் கூட, பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் கூட, இப்பொழுது அவர்களுக்குள்ளே இணக்கப்பாடற்ற ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எப்படியாவது இந்த இரண்டு தரப்பையும் ஒன்றிணைத்து அதன் மூலம் தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பொது பெரமுனவும் இணைந்த ஒரு கூட்டணியாக தான் வர வேண்டும், தான் ஒரு வேட்பாளராக வர வேண்டும் என்று தான் மைத்ரிபால சிறிசேன கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு இந்த கட்சியில், ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சியில் துளி கூட ஆதரவு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மஹிந்த தரப்பினருள் எவருமே ஒருவர் கூட அவரை விரும்பவில்லை, அவருக்கு அதை வழங்கவில்லை என்பதை பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கின்ற கருத்தின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரை பொறுத்த மட்டில் அவர்கள் மைத்ரிபால சிறிசேனவை தான் மீண்டும் தங்களுடைய கட்சியூடாக ஜனாதிபதியாக முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையில் இருக்கின்றார்கள். இதனிடையே இந்த பொது பெரமுன கட்சியூடாக ஒரு வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவும் தீவிரமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அவருக்கு இப்பொழுது அவருடைய குடும்பத்திலிருந்து அதற்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்க தொடங்கி இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச போன்றவர்கள் அமைதி காத்தாலும் கூட, சமல் ராஜபக்ச அவருக்கு எதிராக போட்டியிட தானும் தயார் என்று அறிவித்தாலும் கூட, இப்பொழுது அவருடைய குடும்ப தரப்பிலிருந்து அவருக்கு சில ஆதரவுகள் பெருகி கொண்டு வருவதை நாங்கள் வார இறுதியில் வெளியாக இருக்கின்ற தகவல்கள் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு வேட்பாளரை கொண்டு வரும் பொழுது தனக்கு எந்த இடமும் அங்கு இல்லாமல் போகும் என்பது நிச்சயம் என்பதை புரிந்து கொண்ட மைத்ரிபால சிறிசேன இப்பொழுது மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒட்டுறவாட முனைகின்றார், தேசிய அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு செல்ல முனைகின்றார் என்ற ரீதியில் தான் இன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையை எடுத்து பார்த்தால் தேசிய அரசு ஜனாதிபதி இடையே மீண்டும் நல்லுறவு, பல விடயங்களில் இணக்கம் என்று ராஜித சேனாரத்னவை மேற்கோள் காட்டி அவருடைய புகைப்படத்தோடு இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியின் பிரகாரம் தேசிய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நிலவி வந்த முருகல் நிலையில் இப்பொழுது ஓரளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி பல விடயங்களில் இணக்கம் கண்டிருக்கின்றார், அவர் சில விடயங்களை விட்டு கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் தேசிய அரசாங்கத்துக்கு மீண்டும் அவருடைய ஆதரவு கிடைத்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் வரவு செலவு திட்டத்தின் போது இரண்டாவது வாசிப்பின் போது அவருக்கு சார்பான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ரணிலின் தேசிய அரசை காப்பாற்றிய மைத்திரி பட்ஜெட் வாக்கெடுப்பில் பங்கு பெற்றாததற்கு அதுவே காரணம் என்ற தலைப்பில் தினக்குரல் இன்னொரு அரசியல் ஆய்வு ரீதியான செய்தியும் தந்திருக்கின்றது. வார இறுதியில் வெளியாகியிருக்கின்ற சில ஆங்கில சிங்கள பத்திரிகைகளின் அரசியல் பத்திகளை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த தகவல்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வகையான புரிந்துணர்வுக்கு இப்பொழுது ஜனாதிபதி தயாராக இருக்கின்றார். அரசியல் ரீதியாக அவருக்கு வேறு வழி இல்லை என்ற நிலையில் தான் அவர் இந்த தயார்படுத்தலுக்கு வந்திருக்கின்றார். எனவே இப்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருப்பதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் SLPPக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஒரு வகையான முடக்க நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா பொதுப்பெரமுன கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இன்னொரு முக்கிய பிரச்சினை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கோத்தாபய ராஜபக்சவுக்கு அவருடைய குடும்ப ரீதியான ஆதரவு கிடைத்திருந்தாலும் கூட கட்சி ரீதியான ஆதரவு இன்னமும் போதிய அளவு கிடைக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்ற தகவல்கள் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பொதுப்பெரமுன கட்சியில் கூட பலர் அவருடைய வேட்பாளர் பதவியை விரும்பவில்லை, அவருக்கு வேட்பாளர் பதவி கொடுக்கக்கூடாது, வேறு யாராவது ஒரு தகுதியான ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் இருக்கின்றார்கள். அதேபோல் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் முற்றாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவருடைய நிலையும் இப்பொழுது தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை மீண்டும் ஒரு தடவை இந்த பதவியில் நியமிப்பதற்கு எந்த வகையிலும் நாங்கள் தயாராக இல்லை, மீண்டும் மீண்டும் அதே குழியில் விழுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கின்றார். எனவே இதன் மூலம் அவருடைய பேச்சுக்களில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் முக்கியமான கருத்துக்களை உள்வாங்கி பார்க்கின்ற பொழுது கோத்தாபய ராஜபக்சவுக்கான ஆதரவும் ஸ்ரீலங்கா பொதுப்பெரமுனவுக்குள் குறைந்திருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேனவுக்கான ஆதரவும் ஸ்ரீலங்கா பொதுப்பெரமுன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் அல்லது அவை இரண்டும் சேர்ந்த கூட்டணிக்குள் குறைந்திருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கமசமக பிலிசந்திரக் என்ற தலைப்பில் என்ற தொனிப்பொருளில் இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுப்பெரமுன அடுத்த தேர்தலை இலக்கு வைத்த பிரசார நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான கூட்டங்களின் போது அந்த கட்சியை சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் முக்கியமான கருத்துக்களை இப்பொழுது முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான கருத்துக்களிலிருந்து தொகுக்கப்பட்ட விடயங்கள் தான் நாம் இவ்வளவு நேரமும் உங்களோடு பரிமாறிக்கொண்ட விடயங்களாக இருக்கின்றன. இதில் பிரசன்ன ரணதுங்க, தயாசிறி ஜெயசேகர ஆகியோருக்கு இடையில் பாரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. தயாசிறி ஜெயசேகர இந்த கட்சியின் மலர்மொட்டு கட்சியின் சில விடயங்களை கண்டித்திருக்கின்றார். அதனை பிரசன்ன ரணதுங்க மறுத்திருக்கின்றார். அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது இவற்றை கண்டிப்பதற்கு, அவர் யார் என்ற ரீதியில் ஏகமாக கேள்வி எழுப்பியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்திருக்கின்ற ஒரு முக்கியமான கருத்தையும் நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. SLPP அதாவது மஹிந்த தரப்பு கட்சியினருக்கு சுமார் 31 லட்சம் அல்லது 3.1 மில்லியன் வாக்குகள் இருப்பதாக, வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அது உண்மையாகவே இருக்கட்டும், ஆனால் அந்த வாக்கு வங்கி மட்டும் அவர்களுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைவதற்கு போதாது. அதனோடு சேர்த்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக இருக்கின்ற 1.4 மில்லியன் வாக்குகள் அல்லது 14 லட்சம் வாக்குகளும் இணைய வேண்டும். அப்போதுதான் இந்த இரு தரப்பும் இணைந்தால்தான் அதில் ஒருவருக்கு ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்லையேல் இந்த இருதரப்பும் பிரிந்தால் அது எதிர்த்தரப்புக்குத்தான் சாதகமாக அமையும். அது எந்த தரப்பாக வேண்டுமானாலும் அமையலாம். குறிப்பாக இன்றைய நிலையில் அது ஐக்கிய தேசிய கட்சியாகத்தான் அமையப் போகின்றது என்பதுதான் தயாசிறி ஜெயசேகர முன்வைத்திருக்கின்ற வாதம். எனவே விட்டு கொடுப்புகளோடு இந்த இருதரப்பும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஐக்கிய தேசிய கட்சியை இப்போதைக்கு அசைக்க முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாம் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற ஏனைய செய்திகளில் கவனத்தை செலுத்துவோம். தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதல் பக்கத்தில் தந்திருக்கின்ற இன்னொரு செய்தி, யாழில் அதிரடி படையினர், மணல் வியாபாரிகள் மோதல், 2 பெண்கள் உட்பட 5 கைது என்ற தலைப்பில்
யாழ்ப்பாணம் அரியாலை பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஒரு சிங்கள பத்திரிகையில் இருக்கின்ற ஒரு சில செய்திகளை பார்த்துவிட்டு வரலாம். தினமின பத்திரிகை இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது. தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் நாம் ஏற்கனவே தினகரன் பத்திரிகையில் பார்த்த அதே தலைப்புச் செய்தி தான். அல்லச தூஷினேட் எரகி பஸ் சவுருது செலஸ்ம அத எளிதக்கி என்ற தலைப்பில் ஊழல் மோசடிகளை முழுமையாக ஒழிப்பதற்கான 5 ஆண்டு வேலை திட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படவிருக்கின்றது. ஊழல் மோசடிகளை விரிவாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு திணைக்களத்தின் கீழ் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவிருப்பதாகத்தான் இந்த செய்தியில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கத்தின் இன்னொரு வேலை திட்டமாக, ஜனாதிபதி முன்னெடுக்கின்ற இன்னொரு வேலை திட்டமாக இந்த ஊழல் எதிர்ப்பு மோசடி தொடர்பான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படவிருக்கின்றன என்ற செய்தியை நாங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக சம முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இன்னொரு தலைப்புச் செய்தியாகத்தான் யாழ்ப்பாணம் அரியாலை பிரதேசத்தில் இடம்பெற்ற எஸ்டிஎஃப் அதாவது விசேட அதிரடி படையினர் மீதான தாக்குதல் தொடர்பான தகவல் தரப்பட்டிருக்கின்றது. வெளிஜாவாரமக் வட்டலன்னகிய எஸ்டிஎஃப் நிலதாரின்ட்ட பஹரதி பலாகிய பஹக் தெலே என்ற தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. எஸ்டிஎஃப் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்ற 5 சுற்றி வளைத்து இப்போது கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அண்மையில் உங்களுக்கு தெரியும் சுற்றாடல் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக கென்யாவுக்கு சென்றிருந்தார். கென்யாவில் அவர் இலங்கையர்களை சந்தித்து நிகழ்த்திய உரையும் இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனோடு தொடர்புடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. இலங்கையை ஒரு சுபிட்சமிக்க ஒரு நாடாக உருவாக்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் இப்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கென்யாவில் வாழுகின்ற மக்கள் மத்தியில், கென்யாவில் வாழுகின்ற இலங்கையர்கள் மத்தியில் உறுதி அளித்திருக்கின்றார். கலாசார பாரம்பரிய பண்புகளை பேணுகின்ற ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் வகையிலான ஒரு நாடாக இலங்கை மாற்றம் பெற்று வருகின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் புகைப்படத்தோடு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ரட்டபுரா தகம் பாசல் தேசிய தாஹத்தரக்க இதிக்ரீமே ஆரம்ப கலா என்ற தலைப்பில் நாடு முழுவதும் 214 தகம் பாடசாலைகள் என்று சொல்லக்கூடிய சமய போதனை பாடசாலைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருவதாக சஜித் பிரேமதாசவை மேற்கோள் காட்டி இந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்தின் புகைப்படத்தோடு பாடசாலை அதிபர்கள் வெற்றிடம் தொடர்பான தகவல் தரப்பட்டிருக்கின்றது. விதுவல்பதி புறப்பாடு சப்ரத்தி சங்விதானாத்மக பஹரதெனவா என்ற தலைப்பில் பாடசாலை அதிபர்களின் பல வெற்றிடங்கள் பல குறைபாடுகள் இருக்கின்றன. அவற்றை நிறைவு செய்வதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது சில பிரிவினர் திட்டமிட்ட முறையில் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். இதனால் தொடர்ந்து பாடசாலை அதிபர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு முடிவு காண முடியாமல் இருக்கின்றது என்று கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்ற அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. லங்காதீப பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி யாப்பனையே வெளிஹொரு எஸ்டிஎஃப் எக்கெட்ட வட்டக்கார பஹர்தெத்தி என்ற தலைப்பில் விசேட அதிரடி படையினரை சுற்றி வளைத்து யாழ்ப்பாணத்தில் மணல் திருடர்கள் தாக்கியிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியின் பிரகாரம் பெண் ஒருவர் உட்பட 6 பேர் கைது செய்திருக்கின்றார்கள். 6 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். விசேட அதிரடி படையினர் 3 இப்பொழுது காயமடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புகைப்படத்தோடு லங்காவட்ட எரகி மாணவ ஹிமிக்கம் யோஜனாவலட்ட ததிம்ம விருதவிய யுத்துய் என்ற தலைப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு எதிரான மனித உரிமை ஆணைக்குழுவில் கொண்டு வரப்படவிருக்கின்ற தீர்மானத்துக்கு எதிராக கடும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான விரிவான தகவல்களை நாம் உங்களோடு பேசவிருக்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை மேற்கோள் காட்டி ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. ரட்டட்ட எத்தனால் கென்வன சிவ்தனகு மெத்திசபையை சிட்டினவா. இது ரஞ்சன் ராமநாயக்க இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை அடிக்கடி சுமத்தி கொண்டிருக்கின்றார். கொக்கைன் பாய்ப்பவர்கள் 24 பேர் இருப்பதாக கூறினார். அந்த 24 பேரின் பெயர் பட்டியலை இதுவரை அவர் முழுமையாக வெளியிடவில்லை. சபாநாயகருக்கு தொலைபேசி மூலம் கூறினார். எந்த ஒரு இடத்திலும் அவர் எழுத்து மூலம் அந்த பட்டியலை வெளியிடவில்லை. இப்பொழுது அது தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்ற குழு அதில் போதிய ஆதாரங்கள் இல்லை, சரியான தகவல்கள் இல்லை என்று அந்த குழுவினர் முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறாயினும் தொடர்ந்து அது மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடியினரும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரத்தை சரிபார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து கொள்வோம். ரஞ்சன் ராமநாயக்க பற்றி நாங்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருந்தோம். இவ்வாறு அந்த கொக்கைன் பாவனையாளர்கள் பற்றி தெரிவித்த குற்றச்சாட்டுக்கள் சரியான ஒரு முடிவுக்கு வராத நிலையில், அது தொடர்பான தெளிவான ஒரு நிலைக்கு வராத நிலையில் இப்பொழுது எத்தனால் பற்றி எத்தனால் கொண்டு வருபவர்கள்
பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் இந்த எத்தனால் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று இன்னொரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். ஒருவேளை ஊடகங்கள் வாயிலாக பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ரஞ்சன் ராமநாயக்க இவ்வாறு ஏதேதோ கண்டுபிடித்து கூறிக்கொண்டிருக்கின்றாரா என்ற ஒரு பொதுவான சந்தேகம் ஏற்கனவே இருந்தது. அந்த சந்தேகம் இப்பொழுது மெல்ல மெல்ல வலுவடைய தொடங்கி இருப்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாம் உங்களோடு விரிவாக பேசவிருக்கின்ற விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தொடர்பானதாக. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலிருந்து ஜனாதிபதியால் ஆரம்பத்தில் அவர் குறிப்பிட்டபடி தனியான ஒரு குழு நியமிக்கப்படவில்லை. ஜனாதிபதியும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கமும் இணைந்ததாக ஒரு குழு, வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன, பாராளுமன்ற உறுப்பினர் சரத் அமுனுகம, வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத் ஆரியசிங் ஆகியோர் இப்பொழுது இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். இவர்களோடு அங்கு ஜெனீவாவில் நிலை கொண்டிருக்கின்ற எமது நிரந்தர வதிவிட பிரதிநிதி AL அன்சார், ராஜதந்திரி அன்சாரும் இவர்களோடு இணைந்து கொள்வார் என்றும் 5 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட தூதுக்குழுவாக இந்த குழு இப்பொழுது ஜெனீவாவுக்கு சென்றிருக்கின்றது. இன்று அவர்கள் இந்த 4 இன்று ஜெனீவாவை சென்றடைவார்கள் என்ற ரீதியில்தான் நாங்கள் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தொடர்பான விடயங்கள் எதிர்வரும் புதன்கிழமை ஆராயப்படவிருப்பதாகத்தான் நாங்கள் செய்திகளில் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மனித உரிமை ஆணையாளர் நாயகம் ஏற்கனவே இலங்கை தொடர்பாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். அந்த அறிக்கையில் சில விடயங்கள் இலங்கைக்கு பாதகமாக அமைந்திருப்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அறிக்கையின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு 20ஆம் தேதி கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் இலங்கை தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கவிருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து செல்லுகின்ற குழு, வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான குழு இறுதியில் அவற்றுக்கு பதிலளிக்கவிருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் இலங்கை அரசாங்கம் சார்பாக விரிவான உரையொன்றை நிகழ்த்தவிருக்கின்றார் என்பதுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு இலங்கையின் இணை அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்புக்கூறல் விடயம் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு விளக்கம் அளிக்கவிருக்கின்றார். குறிப்பாக காணாமல் போனோர் அலுவலகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. காணிகள், பெருமளவான காணிகள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இழப்பீடு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை நியமிப்பதற்கான முயற்சிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை உள்ளடக்கியதாக இதில் எஞ்சியிருக்கின்ற ஏனைய விடயங்களை அமுல் செய்வதற்கு அல்லது அது தொடர்பாக ஆராய்வதற்கு இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் ஒன்றை வழங்க வேண்டும் என்ற ரீதியில்தான் வெளிவிவகார அமைச்சரின் உரை அமையப்போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே தமிழ் தரப்பினர் அங்கே முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள். இன்று இடம்பெறவிருக்கின்ற ஒரு குழுநிலை விவாதத்தில் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரை நிகழ்த்தவிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தமிழர் தரப்பும் இப்பொழுது அங்கே தீவிரமாக ஜெனீவாவில் நிலை கொண்டிருக்கின்றது. இலங்கை படையினரை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு பிரிவினர், அவர்கள் பூகோள இலங்கையர்கள் ஒன்றியம் என்ற தலைப்பில் முன்னாள் வைஸ் அட்மிரல் முன்னாள் ரே அட்மிரல் சரத் வீரசேகர தலைமையில் ஒரு குழு சென்றிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு தரப்பினர் இப்பொழுது ஜெனீவாவில் நிலை கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவிருக்கின்றது. குறிப்பாக அடுத்து பிரிட்டனால் முன்வைக்கப்படவிருக்கின்ற தீர்மானத்துக்கு இலங்கை இணை அனுசரணை வழங்கப் போகின்றதா இல்லையா என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அந்த இணை அனுசரணை வழங்கப்படும் என்ற ரீதியிலும் சில தகவல்களின் பிரகாரம் ஏற்கனவே அந்த இணை அனுசரணைக்கான ஒப்பந்தத்தில் அரசாங்கம் கையெழுத்திட்டிருப்பதாகவும் அந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் கூடத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ரீதியில் அழுத்தங்கள் இப்பொழுது பிரயோகிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஜெனீவாவில் நிலை கொண்டிருக்கின்ற இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சரத் வீரசேகர தலைமையிலான அந்த குழுவினர், பூகோள இலங்கையர் ஒன்றியம் என்ற குழுவினர், தமிழ் தரப்பினர் ஆகியோர் வெவ்வேறான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள். இந்த பூகோள ஒன்றியம் சரத் வீரசேகர தலைமையிலான குழுவினரை பொறுத்த மட்டில் இலங்கை விடயங்களில் தலையீடு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவே நாங்கள் அங்கு செல்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை ஒரு சுதந்திரமான நாடு, இறையாண்மை மிக்க நாடு. இந்த நாட்டின் உள் விவகாரங்களில் மனித உரிமை ஆணைக்குழுவின் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அண்மையில் இலங்கை இராணுவத்தில் வழங்கப்பட்ட ஷவேந்திர சில்வாவுக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வு தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகள் ஆணையாளர்
தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது முற்றிலும் தவறான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. உள்நாட்டு பதவி நியமனங்கள், பதவி உயர்வுகள், அரச சேவை என்பன பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை நாங்கள் அவரிடம் தெளிவுபடுத்துவோம் என்று அவரை சந்திப்பதற்கு இவர்களும் முயற்சி செய்கின்றார்கள். அரசாங்க தரப்பினரும் 20ஆம் தேதி ஆணைக்குழு கூட்டங்களுக்கு முன்னராக மனித உரிமை ஆணையாளர் நாயகத்தை சந்திப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழ் தரப்பினரும் அவரை சந்திப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வெவ்வேறு தரப்பினரும் சந்தித்து தத்தமது நிலைப்பாடுகளை தனிப்பட்ட முறையில் அவர் மீது திணிப்பதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகத்தான் இந்த தகவல்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு புறம்பாக சர்வதேச நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் கூட இலங்கை தொடர்பான சில வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஆகிய 2 அமைப்புகளும் இப்பொழுது ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான விடயங்களில் கருத்துக்களை முன்வைக்க தயாராகி இருக்கின்றன. அவர்களை பொறுத்த மட்டில் இலங்கை அரசாங்கம் கடந்த 10 வருட காலத்தில், யுத்தம் முடிவடைந்த இந்த 10 வருட காலத்தில் பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் எடுத்து வந்த நடவடிக்கைகள் போதாது என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். மனித உரிமை ஆணையாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையை அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். தமிழ் தரப்பும் அந்த அறிக்கையை வரவேற்றிருக்கின்றது. ஆனால் அரசாங்க தரப்பும் படையினர் சார்பாக அல்லது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக செல்லுகின்ற இந்த பூகோள இலங்கையர் ஒன்றியம் சார்பாக செல்லுகின்றவர்களும் அந்த அறிக்கையை எதிர்க்கின்றார்கள். இவ்வாறு மனித உரிமை ஆணையாளர் நாயகத்தின் கருத்து தொடர்பாகவே இலங்கை பிரதிநிதிகள் மத்தியில், இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு தரப்பினர் மத்தியில் வித்தியாசமான கருத்துக்கள் நிலவுகின்ற நிலைமையில்தான் அவரை சந்திப்பதற்கு செல்கின்றார்கள். இதனிடையே உள்ளூரில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த குற்றங்கள் எல்லாம் இடம்பெறும் பொழுது பதவியிலிருந்து அவர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர் முகம் கொடுக்க வேண்டிய விடயங்களுக்குத்தான் இந்த அரசாங்கம் இப்பொழுது முகம் கொடுத்து கொண்டு தடுமாறிக்கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் மீண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கின்றார். இவ்வாறான தீர்மானங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2015 அவ்வாறான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு இணை அனுசரணை வழங்கியதன் மூலம் இலங்கை காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு தடவை இலங்கையையும் இலங்கை படை வீரர்களையும் எந்த ஒரு சர்வதேச அரங்கிலும் காட்டிக் கொடுக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். யுத்த குற்றம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இடங்களில் விசாரணை நடத்துவதற்காக கலப்பு நீதிமன்ற முறை, ஹைபிரிட் கோர்ட்ஸ் முறை கொண்டு வரப்பட வேண்டும். சர்வதேச நீதிபதிகளையும் உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்ற முறை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நிலையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். நேற்று அவர் இது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இன்றைய பத்திரிகைகளில் அந்த அறிக்கையை நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தமட்டில் இலங்கையில் யுத்த குற்றம் இடம்பெறவே இல்லை. அவரும் அவருடைய தலைமையிலான குழுக்களும் சொல்லுகின்ற கருத்து அதுவாகத்தான் இருக்கின்றது. எனவே இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்பதுதான் அவர்களுடைய போக்காக இருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் இது எதிரான தீர்மானமும் அல்ல, சார்பான தீர்மானமும் அல்ல, இலங்கை தொடர்பான தீர்மானமாக இருக்கின்றது. எனவே இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிப்பதன் மூலம்தான் இலங்கையை ஒரு பாரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும், பாரிய நெருக்குதல்களிலிருந்து, சர்வதேச அழுத்தங்களிலிருந்து இலங்கையை விடுவிக்க முடியும் என்று இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அழுத்தங்கள், நெருக்குதல்கள் எவ்வாறு போனாலும் பரவாயில்லை, இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய தரப்பினரும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஜெனீவாவில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பது மிகவும் முக்கியமான விடயம். 20ஆம் தேதி இலங்கையை பொறுத்த மட்டில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக அமைய போகின்றது. இலங்கை தொடர்பாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தீர்மானம் எவ்வாறு நிறைவேற்றப்பட போகின்றது, அந்த தீர்மானத்தின் மீது உரையாற்றவிருக்கின்ற தரப்பினர், நான் சொன்னது போல் இந்த சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம், தமிழ் தரப்பினர், புலம்பெயர்ந்த அமைப்பினர், மனித உரிமை ஆணையாளர், இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்ற ஏனைய நாடுகள், பிரிட்டன், கனடா, ஜெர்மனி போன்ற நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கை தொடர்பான இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கப் போகின்றார்கள். சர்வதேச அரங்கில் இலங்கை எந்த அளவு பாதிப்புகளை அல்லது எந்த அளவு சாதக நிலையை சந்திக்கப் போகின்றது, இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த கருத்துக்களுக்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றார்கள், அவற்றை எவ்வாறு முறியடித்து பேசப் போகின்றார்கள் என்ற பல விடயங்களை நாங்கள் இப்பொழுது அவதானிக்க வேண்டியிருக்கின்றது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இனி தொடர்ந்து நாம் பத்திரிகைகளில் கவனத்தை செலுத்துவோம். இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தொடர்பாக பல தகவல்களை தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதல் பக்கத்தில் தாங்கி வந்திருக்கின்றது. ஐநா ஆணையாளரை சந்திக்க இலங்கை தரப்பு தீவிர முயற்சி, வியாழன் அன்று இலங்கை தொடர்பாக விவாதம்,
ஜெனீவா செல்லும் அரச குழுவுக்கு மஹிந்த கூறும் 4 ஆலோசனைகள், தவறினால் நாட்டுக்கு துரோகம் என எச்சரிக்கிறார் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்ற கருத்து. கடும் முயற்சியில் தமிழ் அமைப்புகள் என்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எதிர்வரும் வியாழக்கிழமை இலங்கை விவகாரம் விவாதத்துக்கு வரவுள்ள நிலையில் இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் வழங்குவதை தடுக்கும் முயற்சியில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி தொடர்கின்றது. வெள்ளியன்று இலங்கை கைச்சாத்து, மேலும் பல நாடுகள் கைச்சாத்து என்ற தலைப்பில் ஏற்கனவே இந்த தீர்மானம் தொடர்பான விடயத்தில் இலங்கை அரசாங்கம் வெள்ளிக்கிழமை கைச்சாத்திட்டு இருப்பதாகத்தான் தினக்குரல் பத்திரிகையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐநா மனித உரிமை பேரவையில் பிரிட்டன் தலைமையில் இலங்கை தொடர்பாக கொண்டு வரப்பட்டுள்ள தீர்மானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை உட்பட பல நாடுகள் இணைய அனுசரணைக்காக கையெழுத்திட்டுள்ளன என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இலங்கை அரசுக்கு இடமளிக்க வேண்டாம் கூட்டமைப்பு கோரிக்கை என்ற தலைப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கை அரசுக்கு இந்த விடயங்களை அவதானிப்பதற்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என்பதுதான் தமிழ் தரப்பினரின் நிலைப்பாடாக இருக்கின்றது. மாறாக இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பொருந்தி கொண்ட விடயங்களை அமுல் செய்வதற்கான அழுத்தங்களையும் நெருக்குதல்களையும் பிரயோகிக்க வேண்டும். அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படாமல் இவை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் தமிழ் தரப்புக்கு இப்பொழுது வந்திருக்கின்றன. மைத்திரி தரப்பால் மஹிந்த கவலை என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி, இது அரசியல் நிலையோடு தொடர்புபட்ட விடயம். வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் குழுவினர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதிருந்தமை கவலைக்குரிய விடயம் என மஹிந்த தரப்பினர் தெரிவித்திருக்கின்ற கருத்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் நியூசிலாந்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அந்த படுகொலைகள் தொடர்பாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க நியூசிலாந்து பிரதமருக்கு தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தி ஒன்றை ரணில் விக்ரமசிங்க அனுப்பி வைத்திருக்கின்றார். ஷூட்டிங் இன் கிறிஸ்ட்சர்ச், PM condolஸ் வித் நியூசிலாந்து PM ஆர்டன் என்ற தலைப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்துக்கு பிந்திய நிலைமைகளை நியூசிலாந்து அரசாங்கம் மிகவும் பொறுப்போடு கையாண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த நாட்டின் பிரதமர் மற்றும் அரசியல் தலைமைகளின் கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது போலீசாரின் கருத்துக்கள் மிகவும் வரவேற்கத்தக்க, பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களை ஆசுவாசப்படுத்தும் கருத்துக்களாக அவை அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலையில் தான் நியூசிலாந்தின் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே எழுதியிருக்கின்ற கடிதத்தில் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கவர்மெண்ட் வில் கம்ப்ளீட் ஆல் ரோட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் PM என்ற தலைப்பில் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்ற கருத்து, சகல வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சகல வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் அரசாங்கம் நிறைவு செய்யும் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நியூசிலாந்து சம்பவம் தொடர்பாக JVPயும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றது. JVP கண்டம்ஸ் நியூசிலாந்து மொஸ்கெட்டக் என்ற தலைப்பில் தன்னுடைய கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. கீழே புகைப்படத்துடன் கூடிய இன்னொரு தகவல், மீட்டிங் வித் சுவிஸ் அம்பாசடர் ராவ் சேஸ் கண்ட்ரி லேக்ஸ் லீகல் ப்ரொவிஷன்ஸ் டு கர்டைல் ஹேட் ஸ்பீச் என்ற தலைப்பில் இந்த நாட்டில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பேச்சுக்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்கள் போதியதாக இல்லை என்று அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார். சுவிட்சர்லாந்து பிரதிநிதியை ராஜதந்திரியை தூதுவரை சந்தித்து விசேட பேச்சுவார்த்தை ஒன்று நடத்திய போது அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ஜெனீவாவில் இடம்பெற்று வருகின்ற மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத் தொடர்பான கலந்துரையாடலுக்காக இருவரும் சந்தித்து கொண்ட பொழுதுதான் ரவுஃப் ஹக்கீம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டில் வெறுப்புணர்வை தூண்டுவதை தடுப்பதற்கான அவ்வாறான பேச்சுக்களை தடுப்பதற்கான சட்டங்கள் போதியதாக இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து தரப்பட்டிருக்கின்றது. MR says countries should not co-sponsor new UNHRC resolution. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் புதிய தீர்மானத்துக்கு அரசாங்கம் அனுமதி அளிக்கக்கூடாது, அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இணைய அனுசரணை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்ற கருத்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாம் வீரகேசரி பத்திரிகையின் சில செய்திகளை பார்ப்போம். அரசியல் ரீதியாக நாம் ஏற்கனவே உங்களோடு பேசிய விடயம், கோத்தாவுக்கு ஆதரவில்லை, சுதந்திர கட்சி திட்டவட்டம், மைத்ரிபால சிறிசேனவே ஜனாதிபதி வேட்பாளர் என்கிறது என்ற தலைப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றது. அதேபோல் நாம் பேசிய மற்ற அதனோடு தொடர்புடைய இன்னொரு விடயம், குடும்ப உறுப்பினரை தவிர வேறு யாரும் இல்லையா, ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி என்ற தலைப்பில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களை தவிர
வேறு யாரும் இல்லையா என்ற ரீதியில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையின் சில தகவல்களை பார்ப்போம். குடும்ப உறுப்பினரை தவிர வேறு யாரும் இல்லையா என்று ஐக்கிய தேசிய கட்சி கேட்டிருக்கின்ற கேள்வி. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரை தவிர வேறு யாரும் உங்களுக்கு இல்லையா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதேபோல் கோத்தாவை அனைத்து மக்களும் ஆதரிப்பார்கள், கூட்டு எதிரணி கூறுகிறது என்ற தலைப்பில் மஹிந்த தரப்பினர் தான் இப்பொழுது கூட்டு எதிரணியாக இருப்பவரும் அவர்கள் தான். அவர்களுடைய கருத்துப்படி கோத்தாபய ராஜபக்சவை எல்லா தரப்பினரும் ஆதரிப்பார்கள் என்ற கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய உபகுழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் எம்பி உரையாற்றுவார் என்ற தலைப்பில் இது நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு விரிவாக பேசும்போது தந்த விடயம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரானது ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஜெனீவா வளாகத்தில் இடம்பெறும் இலங்கை தொடர்பான முக்கிய உபகுழு கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றவிருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் உள்ளக விவகாரங்களில் ஐநா தலையிட முடியாது, வலியுறுத்தவே ஜெனீவா செல்கிறோம் என்கிறார் சரத் வீரசேகர என்ற தலைப்பில். சரத் வீரசேகரவின் கருத்துக்களையும் நாங்கள் உங்களோடு விரிவாக பகிர்ந்திருந்தோம். இது உள்நாட்டில் இடம்பெற்ற விடயம். இந்த உள்நாட்டு விடயத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு தலையிடவே முடியாது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஜெனீவாவில் அழுத்தம் பிரயோகிக்க தயாராகும் சர்வதேச நாடுகள். புதன்கிழமை இலங்கை குறித்த விவாதம் என்ற தலைப்பில் சர்வதேச நாடுகள் பலவும் இலங்கை மீது இந்த பொறுப்பு கூறல் விடயத்தில் அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு இப்பொழுது தயாராகி கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசியலோடு தொடர்புடைய இன்னொரு விடயம், இரு தரப்பினரதும் உடன்பாட்டுடனேயே வேட்பாளரை களமிறக்க வேண்டும். மைந்தானந்த அலுத்கமேயின் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சி ஆகிய இரண்டு தரப்பினரிடம் அங்கீகாரத்தோடு இருவருடைய சம்மதத்தோடும் தான் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே கருத்தை தான் இன்னொரு புறத்திலிருந்து தயாசிரி ஜெயசேகரவும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பொது வேட்பாளரை இனம் காண்பதில் தான் இந்த இரு கட்சிகளுக்கும் இடையில் இப்பொழுது சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரச தரப்பு தூதுக்குழு இன்று ஜெனீவா வருகை. ஐநா மனித உரிமை ஆணையாளரை சந்திக்க ஏற்பாடு என்ற தலைப்பில் ஜெனீவா மனித உரிமை தொடர்பான விடயங்கள் அங்கே தரப்பட்டிருக்கின்றன. ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி நாம் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்ட விடயம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொது பெரமுன கட்சிக்கும் இடையிலான அந்த முரண்பாடு தொடர்பான தகவல். அது தவிர MR ஆஸ் கவர்மெண்ட் நாட் டு பெட்ரே SL எகெயின், இலங்கைக்கு மீண்டும் துரோகம் இழைக்காதீர்கள் என்று அரசாங்கத்தை மஹிந்த ராஜபக்ச கேட்டுள்ளார் என்ற தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இன்னொரு சம்பவம் தொடர்பாக 2 TNA MPs ex-CM joined Jaffna protest demanding war crimes probe என்ற தலைப்பில் யுத்த குற்ற விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவை சேனாதி ராஜா மற்றும் இன்னொரு உறுப்பினரும் இணைந்திருக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த செய்தி உரிய புகைப்படத்தோடு ஐலண்ட் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் தரப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. UNP confident of passage of budget என்ற தலைப்பில் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் புகைப்படத்தோடு இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த சிக்கலும் இருக்காது, அது நிச்சயம் நிறைவேறும் என்ற ரீதியில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் எடுத்து பார்த்தால், டிக்ளைன் ஆஃப் ட்ரக் எம்பயர்ஸ் இமினன்ட், அரெஸ்ட் ஆஃப் மதூஷ் அண்ட் கொஸ்கட சுஜி ஏஜ் சூன், SDIG லத்தீஃப் என்ற தலைப்பில் அவருடைய புகைப்படத்தோடு இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள், அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை நசுக்குவதற்கான, அதனை இடித்து குட்டிச்சோறாக்குவதற்கான நடவடிக்கைகளை தன்னுடைய படையினர் மேற்கொண்டு வருவதாகவும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இந்த நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வர்த்தக சாம்ராஜ்யங்களை அழித்தொழிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் முக்கியமாக மதுஷ் மற்றும் கொஸ்கொட சுஜி ஆகியோரின் சகாக்கள் வெகு விரைவில் கைது செய்யப்படவிருக்கின்றார்கள். அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தாங்கள் இப்பொழுது தயாராகி வருவதாகத்தான் அந்த செய்தி இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரசிடென்ட் டு லான்ச் 5-year anti corruption action plan today என்ற தலைப்பில் 5 ஆண்டு ஊழல் மற்றும் லஞ்ச எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஜனாதிபதி இன்று தொடக்கி வைக்கவிருக்கின்றார் என்ற ரீதியில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இன்று இடம்பெறவிருக்கின்ற விசேட வைபவம் ஒன்றின் மூலம் இந்த நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்படவிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
குவாக் ரிப்போர்ட் பை வென்ஸ்டே மைன்ஸ் பீரோ என்ற தலைப்பில் இது சனிக்கிழமை நாட்டின் சில பகுதிகளில் மலைநாட்டின் சில பகுதிகளில் சில நில அதிர்வுகள் மிக குறுகிய அளவில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. இப்பொழுது அது தொடர்பாக இலங்கை பணியகம் தேவையான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளும் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவிருப்பதாகத்தான் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. UNP committee to direct report to CID Ranjan's allegations of cocaine used by MPs என்ற தலைப்பில் இது நாம் ரஞ்சன் ராமநாயக்க பற்றி ஏற்கனவே பேசும்பொழுது உங்களுக்கு தெரிவித்த கருத்து. இப்பொழுது ஒரு புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எத்திலீன் கொண்டு வருபவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இருப்பவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. 4 பேர் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று இது அவர் ஏற்கனவே முன்வைத்த குற்றச்சாட்டு. கொகைன் பாவனையாளர்கள் பற்றி சுமார் 20க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொகைன் பாவனையாளர்களாக இருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி ஒரு குழுவை நியமித்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்று விசாரணைகளை மேற்கொண்டது. ஆனால் ரஞ்சன் ராமநாயக்க இந்த குழு முன்னிலையில் சமர்ப்பித்த வாக்குமூலங்கள் போதிய ஆதாரங்கள் உள்ளதாக இல்லை, அவர் சரியான ஆதாரங்களை முன்வைக்க தவறி இருக்கின்றார். எவ்வாறாயினும் இந்த அறிக்கையை நாங்கள் சிஐடியினரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக வழங்கவிருக்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று எல்லா பத்திரிகைகளிலும் பிரதான இடம் பிடித்திருந்த இன்னொரு முக்கிய விடயம்தான் எம்பிலிபிட்டிய PS சேர்மன் ரிமூவ்ட் என்ற தலைப்பில் எம்பிலிபிட்டிய பிரதேச சபையின் தலைவர் தேர்தல் ஆணையகத்தின் சிபார்சின் பேரில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய சில நடத்தைகள் காரணமாக அவருக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவுகள் என்பனவற்றின் காரணமாகவும் அவருடைய நடத்தைகள் காரணமாகவும் தேர்தல் ஆணையகம் இவரை பதவியிலிருந்து நீக்குமாறு சிபார்சு செய்திருந்தது. அந்த வகையில் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரசிடென்ட் நேம்ஸ் ஜஸ்டிஸ் குமுதினி SCA பிரசிடென்ட், அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவியாக நீதிபதி குமுதினியை ஜனாதிபதி நியமித்திருக்கின்றார் என்ற தகவல் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. குமுதினி விக்ரமசிங்க நீதிபதி இப்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அரசியல் சாசன சபைக்கு சிபார்சு செய்திருக்கின்றார். இந்த அரசியல் சாசன சபை இந்த சிபார்சை ஏற்றுக்கொண்டால்தான் அவருக்கு இந்த பதவி நிச்சயமாகும். ஏற்கனவே ஜனாதிபதி பலருடைய பெயரை பல தடவைகள் பிரேரித்திருக்கின்றார். ஆனால் அரசியல் சாசன சபை பல்வேறு காரணங்களை காட்டி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அரசியல் சாசன சபைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் பாரிய முருகல் நிலை ஏற்பட்டது. பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கூட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல் சாசன சபை நடவடிக்கைகளை காரசாரமாக கண்டித்து பேசும் அளவுக்கு நிலைமை சென்றது. ஆனால் இப்பொழுது புதிதாக அவர் மீண்டும் நீதிபதி குமுதினி விக்ரமசிங்கவின் பெயரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் பதவிக்கு சிபார்சு செய்திருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி கார்ட்டூன்களில் எமது கவனத்தை நாங்கள் இப்போது செலுத்தலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் லங்கா தீப கார்ட்டூனை எடுத்துக்கொள்வோம். லங்கா தீப கார்ட்டூனின் இன்றைய அரசியல் நிலைமை, நாம் ஆரம்பத்தில் உங்களிடம் பேசிய நிலைமை, சகோதரர்களை தவிர வேறு எவரும் இல்லையா என்று ஐக்கிய தேசிய கட்சி கேட்டிருக்கின்ற நிலைமை என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கார்ட்டூன் தரப்பட்டிருக்கின்றது. சகோதர சமாகம பிரதர்ஸ் அண்ட் கோ என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். இந்த சகோதர நிறுவனம் இப்பொழுது மீண்டும் தூசி துடைத்து முன்னாள் ஜனாதிபதி ஒரு புறத்தில் அதற்கு தூசி துடைத்து கொண்டிருக்கின்றார். பசில் ராஜபக்ச வெள்ளையடித்து கொண்டிருக்கின்றார். கடையில் கவுண்டரில் தயாராக இளைய தம்பி கோத்தாபய ராஜபக்ச இருக்கின்றார். எனவே அடுத்த தேர்தலுக்கு இந்த சகோதர நிறுவனம் சகோதர சமாகம அல்லது பிரதர்ஸ் அண்ட் கோ தயாராகி வருகின்றது என்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்ததாக நாம் ஐலண்ட் பத்திரிகையின் கார்ட்டூனை எடுத்துக்கொள்வோம். ஐலண்ட் பத்திரிகையின் கார்ட்டூனும் அதனோடு தொடர்புடையதாகத்தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தல் ஏதோ வேட்பாளர்களை அடிப்படையாக கொண்டதாக தரப்பட்டிருக்கின்றது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் தன்னுடைய தம்பியுமான கோத்தாபய ராஜபக்சவை மலர் மொட்டு சின்னத்தோடு முன்னாள் ஜனாதிபதி தோளில் சுமந்து கொண்டு செல்கின்றார். பசில் ராஜபக்ச மகிழ்ச்சியாகவோ அல்லது ஆச்சரியமாகவோ ஏதோ அவர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கின்றார். மறுபுறத்தில் இன்றைய ஜனாதிபதியும் இன்றைய பிரதமரும், இன்றைய ஜனாதிபதி கை சின்னத்தோடு தனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் கழுத்து வரையப்பட்டிருக்கின்ற விதம்தான் இந்த கார்ட்டூனின் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 180 பாகை அளவில் இந்த கழுத்து திரும்பி அவர் எங்கோ பார்த்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டிருப்பது போல் இந்த காட்சி இங்கே வரையப்பட்டிருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன தான் இப்பொழுது மிகவும்
அனாதையான நிலைக்கு, அரசியல் அனாதையான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதைத்தான் இந்த கார்ட்டூன் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி தினமின பத்திரிகையின் கார்ட்டூனை எடுத்துக்கொள்வோம். தினமின பத்திரிகையின் கார்ட்டூன் ஓட்டப்பந்தயம். இதில் எல்லோருடைய இந்த துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போதைப்பொருள் வர்த்தகர்கள், அதனோடு தொடர்புடையவர்களின் பெயர்கள் மதுஷ், அமல், நாமல் குமார், இங்கு இலங்கையில் பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டிருப்பவர், எல்லோரும் ஒவ்வொரு ட்ரக்கில் ஒவ்வொரு விரும்பியபடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த கார்ட்டூனில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.